हाय हिंदी प्रेमी, वेलकम टू सुस्वागत हिंदी चैनल। எனது குருவை நமஸ்கரித்துவிட்டு இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன். सबको नमस्ते. ஹிந்தி பிரேமி அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், இனிமே சின்ன சின்ன கதைகளை ஹிந்தியில் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாங்க. இன்னைக்கு ஸ்டோரி 1. டாபிக் என்ன தெரியுமா? எந்த பூனைக்கு எலியை பிடிக்கும். நல்லா இருக்கு இல்லையா? வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க 3 बिल्ली இருக்கு. டாபிக் ரிலேட்டடா ராஜ்மஹல் की बिल्ली, विदेश की बिल्ली, நௌகர் की बिल्ली, இவங்க தான் நம்ம பில்லி கூட்டம். இதில் ஒரு சூகா பில்லியோட எனிமி. இது இப்போ பாருங்க, நௌகர் की बिल्ली தான் நம்ம ஹீரோ. சூகா ஓடிட்டு இருக்கு. किसी देश में एक राजकुमार रहता है. ஒரு நாட்டில் ஒரு ராஜ்குமார் இருக்காரு. वे तलवार चलाने में निपुण है. वाल சண்டையில கெட்டிக்காரரு. एक दिन राजकुमार दुख में रहते हैं. ஒரு நாள் ராஜ்குமாருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. उसका कारण है कि वे चूहे को मार नहीं सकते. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ராஜகுமாரனால எலிய கொல்ல முடியல. அவர் வால் சண்டையில வீரரா இருந்தாலும் அந்த எலிய கொல்ல முடியல. இதுதான் அவருடைய துக்கத்துக்கு காரணம். அந்த துக்கத்தை தெரிஞ்ச உடனேயே पिताजी कहते हैं कि चूहे को मारने के लिए तलवार नहीं चाहिए, बिल्ली चाहिए அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாரு? எலிய கொல்றதுக்கு நமக்கு தல்வார் வேண்டியதில்லை, பில்லி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. पिताजी कहते हैं कि चूहे को मारने के लिए तलवार नहीं चाहिए, स्वाड வேண்டா, பில்லி மட்டும் இருந்தா போதும் சொல்றாரு. ராஜ்மஹல் की बिल्ली को लाते हैं. உடனே பாருங்க, ராஜ்மஹல் की बिल्ली வருதா? ஓகே. पर बिल्ली उसको नहीं पकड़ती. இது ராஜ்மஹல் பில்லி இல்லையா? ராஜ்மஹல் की बिल्ली நல்லா சாப்பிட்டு ரொம்ப கொழுப்பா இருக்கா, அதனால இந்த பூனைக்கு எலி தேவையே இல்லை. அதனால அது பிடிக்குதா? அது பிடிக்கல. இப்ப அப்பாவுக்கும் மகனுக்கும் வருத்தமா இருக்கு. அப் ராஜா और राजकुमार दुख में रहते हैं. நம்ம பூனை எலிய பிடிக்கலையேன்னு வருத்தமா இருக்கு. உடனே ஏதாவது டவுட்னா மந்திரியை கேட்பாங்க இல்லையா? ஸோ மந்திரி என்ன சொல்றாரு? विदेश की बिल्ली को बुलाएंगे. मंत्री कहते हैं विदेश से बिल्ली को बुलाएंगे. मंत्री சொல்றாரு. विदेशी बिल्ली भी उसे नहीं पकड़ती. பாத்தீங்களா, விதேசி பில்லியும் அதை பிடிக்க முடியல. இப்ப 3 பேரும் வருத்தமா இருக்காங்க. ராஜா, ராஜ்குமார் और मंत्री दुख में रहते हैं. 3 பேருமே ஒரே வருத்தத்துல இருக்காங்க. ராஜ்மஹல் का नौकर आता है. இப்ப என்ன பண்றாரு? ராஜ்மஹல்ல வேலை செய்யற ஒரு நௌக்கர், ராஜ்மஹல் का नौकर आता है. அவர் என்ன சொல்றாரு? वो कहता है कि मेरे घर की बिल्ली उस चूहे को मार सकती है. இந்த பூனை, அந்த நௌக்கரோட வீட்டில் இருக்கக்கூடிய பூனை, மேரே घर की बिल्ली, ஸோ நௌக்கர் की बिल्ली चूहे को मार सकती है அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ராஜா என்ன பண்றாரு? ஆணையிடுகிறார். ராஜா की आज्ञा से बिल्ली आती है. ராஜா கட்டளை இட்ட உடனேயே என்ன ஆகுது? பூனை, அந்த நௌக்கரோட பூனை வருது. நௌக்கர் की बिल्ली आती है. नौकर की बिल्ली चूहे को लागा और आसानी से पकड़ती है. नौकर की बिल्ली, இது நௌக்கர் की बिल्ली இல்லையா? இங்க சூகா இருக்கு. இது நௌக்கர் की बिल्ली எப்பவுமே பசியோட இருக்கும். அதுக்கு பசினா என்னன்னு தெரியும். ஸோ அது என்ன பண்ணுது? எப்படி இந்த ரேட்டை பிடிக்கலாம் அப்படின்னு போய் பிடிச்சிடுது. एक देखकर, இதை பார்த்து ராஜா, राजकुमार और मंत्री को आश्चर्य होता है. சூப்பர், பாருங்க, பில்லி சூகா பிடிச்சிட்டு வருதா? இது யாரு பில்லி? கிஸ்கி பில்லி?
नौकर की बिल्ली இத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது அப்ப राजकुमार पूछते हैं राजकुमार என்ன கேக்குறார் राजकुमार पूछते हैं आप अपनी बिल्ली को किस प्रकार का अभ्यास देते हैं அப்படின்னு நௌக்கர் கிட்ட கேக்குறாரு ராஜ்குமார் என்ன பண்றாரு நௌக்கர் கிட்ட கேக்குறாரு உங்க பூனைக்கு எப்படி நீங்க பிராக்டீஸ் கொடுக்கறீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப नौकर समझाता है नौकर ना सर्वेंट இல்லையா राजमहल का नौकर समझाता है ही एक्सप्लेन என்ன एक्सप्लेन பண்றாரு मेरी बिल्ली को भूख का अनुभव है ஏன் பூனைக்கு பசினா என்னன்னு தெரியும் அது பசினால அது சீக்கிரம் பிடிச்சிடுது அப்படின்னு एक्सप्लेन பண்றாரு भोजन की जरूरत के कारण चूहे को जल्दी से मारती है அப்படின்னு சொல்றாரு ஏன் பூனைக்கு பசி போஜன் அவசியம் தேவை அதனால பசி இருக்கிறதுனால எலிய சீக்கிரம் பிடிச்சிடுது भोजन की जरूरत के कारण चूहे को जल्दी से मारती है पर இது பாருங்க राजमहल की बिल्ली இது विदेशी बिल्ली पर राजमहल की बिल्ली और विदेशी बिल्ली को भूख का अनुभव और भोजन की जरूरत नहीं है இந்த ரெண்டு பூனைக்கும் பசியோட அனுபவமும் கிடையாது நமக்கு சாப்பாடு வேணுங்கிற தேவையும் கிடையாது யார் யாருக்கு இல்ல राजमहल की बिल्ली और विदेशी बिल्ली இவங்களுக்கு பசியோட அனுபவமும் கிடையாது சாப்பாடு வேணுங்கிறதும் இல்ல பெல் அடிச்சா சாப்பாடு கிடைக்கும் சோ அவங்க அத பத்தி திங்க் பண்றது இல்ல அதனால இந்த ரெண்டு பூனையும் எலிய பிடிக்கல கதை சூப்பரா இருந்ததுங்களா ஓகே நான் இந்த இதுல வந்து இந்த பேஜ்ல ஹிந்தி வேர்ட்ஸ்ல கதையை கொடுத்திருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம பிக்சர் வச்சிருக்கோம் இல்லையா இதோட மாரல் என்ன सीख सिर्फ जरूरत ही कार्य में स्फूर्ति और श्रेष्ठता लाती है பிக்சரை பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் सिर्फ जरूरत ही தேவை மட்டுமே இந்த குட்டி பூனைக்கு இந்த பாட்டுக்குள்ள இருக்க கூட மீன் தேவையா இருக்கு சோ தேவை மட்டுமே ஒரு வேளையில வேகத்தையும் சிரேஷ்டதா சிறப்பையும் கொண்டு வருகிறது இதுதான் இந்த கதையினுடைய மாரல் என்ன மாரல் ஒரு தேவை இந்த பூனைக்கு இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் தேவை அந்த தேவையினால் மட்டுமே அதனுடைய வேலையில வேகத்தையும் சிரேஷ்டதா சிறப்பையும் கொண்டு வருகிறது சோ ஹிந்தி கதைய இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இது தமிழ் வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सुस्वागत हिंदी चैनल के सब्सक्राइब பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க धन्यवाद